என்ன சொன்னீர்கள். ஆனால் இப்பொழுது என்ன சொல்கிறீர்கள்? நான் என்ன செய்ய முடியும்? இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீதானே, இந்த மக்கள் அனைத்து மக்களுக்கு நீதானே முதலமைச்சர். யாரை கேட்குவாங்க? யார் செய்ய வேண்டியது? தயவு செஞ்சு நீங்க நினைச்சு பாருங்க. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் பெரும்பான்மையாக வாழும் இந்த சமுதாயங்களுடைய மக்களுடைய குரல்களையும் கேட்பதற்கு பதில் சொல்லுவதற்கு கூட ஒரு திறமையற்ற முதல்வர். நீ முதலமைச்சர் என்ன ஒரு சமுதாயத்துக்கு ஒரு ஆளுக்கு உங்க கட்சிக்காரங்க முதலமைச்சரா? திமுக கட்சிக்காரர் முதலமைச்சர் நாளைக்கு பதவி உங்களை நான் கேட்க மாட்டேங்க. திமுக கட்சிக்காரர் முதலமைச்சர் பதவி ஏற்றுக்காங்க, நாங்க உங்களை கேட்க மாட்டேங்க. இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நீங்க அனைத்து மக்களுக்கும் அனைத்து ஜாதி மக்களுக்கும் அடிப்படை வசதி செய்து கொடுப்பது யார்? தமிழக நீதானே. நம்ம பெரியமனாக பேசி சாராய கடையை கொண்டு வர சொன்னாங்களா? அது 10 பேப்பர் சங்கங்களும் பேசினாரு. டிவியில ஓபன் பண்ணாவே எனக்கு ரொம்ப கவலையா இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறேன்னு சொல்லி முதலமைச்சர் அவர்களே மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. நீங்க விளம்பரம் பண்ணலாமா? தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தருமபுரி எடுத்துக்க அனைத்து சந்து கடைகளும் எத்தனை தாய்மார்கள் தாலி அளிக்கப்படுகிறார்கள். சந்து கடைகள் சாராயம் கொண்டு வந்து யாரு? தருமபுரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சாராய கடை திறக்கிறாங்க முந்தான. இதுக்கெல்லாம் யார் காரணம்? முதலமைச்சர் அவர்களே, இந்த மக்கள் நல்லா இருக்க வேண்டும். அனைத்து சமுதாய மக்களும் உயர்ந்தால்தான் தமிழ்நாடு உயரும். ஏதோ நீ உங்க பையன் உங்க குடும்பம் கனிமொழி இவங்களே உயர்ந்துட்டு நீங்க பெரிய பதவிக்கு வந்தா உயராது, நாடு உயராது. இங்க ஒரு உடல் ஊனமுற்றவர் வந்தாரு, நடந்து வந்தார் ஆர்ப்பாட்டத்துக்காக. இந்த தாய்மார்கள்லாம் ஏழை கூலி தொழிலாளிகள் தினந்தோறும் ஏரிக்கு 100 நாள் வேலை எடுத்து போறவங்க, இவங்க வாழ்க்கையில் உயர வேண்டும். அப்பொழுதுதான் தமிழ்நாடு உயர்ந்தாகும். சாப்பிடறதுக்கு வழி இல்லை. எந்த பள்ளிக்கூடங்களில் அடிப்படை வசதிகள் சரியா இருக்கு? தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களே, ஒரு பள்ளிக்கூடத்தில் மகளிர் பள்ளிக்கூடத்தில் கழிப்பறை ஒழுங்கா மெயின்டைன் பண்ணீங்களா? இதுதான் உங்க வேலை. அப்படி இருக்கும் போது தமிழ்நாட்டுடைய பெரும் சமுதாயம் 3 கோடி மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்வதற்காக 50 ஆண்டு காலம் ஒரு இன போராட்டம், 50 ஆண்டு காலம் வரலாற்று உலகத்திலேயே நடந்ததில்லை. நெல்சன் மண்டேலா 35 ஆண்டு காலம் சிறையில் இருந்தார். அவர் அந்த நாட்டின் அதிபதியானார். ஆனா இந்த வன்னிய சமுதாய மக்கள் வாழ்க்கை உயர வேண்டும் என்று இடஒதுக்கீட்டுக்காக தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் 40 ஆண்டு காலம் ஒரு அரை நூற்றாண்டு போராடி வருகிறார். ஆனால் எந்த ஆட்சியாளர்களும் கண்டு கொள்ளவில்லை. தயவு செஞ்சு எண்ணி பாருங்கள். தமிழக முதல்வரே, நாங்கள் உங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், நாங்களும் தமிழ்நாடு தான், நாங்கள் வேற நாட்டு அல்ல. இந்த மக்களுக்கு செய்யுங்கள். ஏன் இந்த பாரபட்சத்தை கண்டிப்பாக பதில் சொல்வீர்கள். நம்ம தலைவர் அவர்கள் பல முறை சட்டமன்றத்தில் பேசினாரு. கொஞ்சம் நஞ்சம் இல்லை, நேரடி பார்த்தாரு. ஐயா நமது சின்னையெல்லாம் பார்த்தாங்க. ஆனால் அவருக்கு ஏதோ ஒன்று இந்த மக்களுக்கு செய்யக்கூடாது. ரைட் விடு, அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகிறது, முதல்வர் யார் என்று தெரியப்படுகிறது. இந்த வன்னிய மக்கள் சரியான பாடம் புகற்றுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, உங்கள் வாயால் வந்தது இந்த பின்தங்கிய சமுதாய மக்களுக்கு வன்னியருக்கு நான் இடஒதுக்கீடு தனியாக கொடுப்பேன் என்று 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டியில் தகவல் சொன்னீங்க. ஆட்சி பொறுப்பேற்றவுடன் அந்த தியாகிகள் குடும்பம் 21 பேர் அவங்க என்ன கோரிக்கையாக செத்தாங்க? தன் போலீஸ் காவலர்கள் மார்பை காட்டி செத்தா எதுக்காக? இந்த வன்னிய மக்களுக்கு இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி செத்தாங்க. அந்த குடும்பங்கள் அவங்க செத்த என்ன நினைக்குவாங்க? நம்ம தியாகிகள் இந்த இடஒதுக்கீடு வரணும்னு சொல்லி செத்தாங்க. அந்த கோரிக்கை நிறைவேற்றிங்க. ஏதோ 4 கோடி கொடுத்து விழுப்புரத்தில் ஒரு கட்டடத்தை கட்டினா இங்க இருக்கிற சாதாரண ஒரு சொன்ன கூட ஒரு பில்டிங் கட்டணம் கட்டி கொடுத்துருவாங்க. ஒரு முதலமைச்சர் கட்டணம் கட்டத்த முதலமைச்சரா? 21 தியாகிகளுடைய அந்த நினைவு, அது எதற்காக செத்தாங்க, எதற்காக உயிர் நீத்தாங்க, அந்த இதை நிறைவேற்றினா நீதான் தமிழக முதல்வர். தயவு செஞ்சு மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகிறோம். தலைவர் அவர்கள் முன்னேற சொல்றார். வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் நாங்க சட்டமன்றத்துக்கு முன்னாடி நீங்க சட்டமன்றத்தில் 10 பிள்ளைங்க இடஒதுக்கீடு எங்களுக்கு வழங்க வேண்டும். இல்லை என்றாலும் பரவாயில்லை. இந்த சாராய கடை தமிழகம் முழுவதும் சாராய கடைகளை திறந்து விட்டு ஆறாக பால்படுத்தியவர் தமிழக முதல்வர் தான் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறார். கேட்டார், எந்த ஊர்ல சந்தை கடை இல்லைன்னு சொல்லி தலைவர் கேட்டார். எங்க இருக்கு சொல்லுங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க. உங்களுக்கு தெரியாதா? காவல்துறை தெரியாதா? சந்து கடைகளும் லாட்பைகளும் கொண்டு போய் ஏழை மக்களை கொள்ளடித்து சாவடிக்க விடுகிறார். ஏனென்றால் இவங்க செத்தாத்தான் நிம்மதியை தெளிவான கேள்வி கேட்குவாங்க. கேள்வியே கேட்கக்கூடாது. இப்படியே சாகுங்க. பீகார் வடமாநிலத்தில் மாதிரி மக்கள் எப்படி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால தலைவருடைய அனுமதியோட சொல்றேன். எங்க கௌரவ தலைவர், எங்க சட்டமன்ற குழு தலைவர் இந்த கூட்டத்தொடரில் ஏதாவது எங்களுக்கு இந்த
தருமபுரி மாவட்டத்தில் இருக்கிற சந்து கடைகளை, சாராய கடைகளை மூட வேண்டும். நம்ம தலைவர் கேட்க தமிழகம் பூரா சாராய கடைகளை மூட வேண்டும். எங்கள் 10.5 இடஒதுக்கீடுக்காக நீங்கள் குரல் கொடுத்திருக்க, நான் இல்லைன்னு சொல்ல வேணாம். சட்டமன்றத்தில் நான் கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு நான் தப்பா சொல்லிட்டு நீங்க சொல்லிடு, நான் கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டோம், நாங்கள் வாங்கிக்கிறோங்க. அந்த அடிப்படையில் கேட்டுக்கொண்டு கண்டிப்பாக அந்த சட்டமன்றம் முன்னாடி நாங்க உட்கார போறாங்க. உண்ணாவிரதம் ஓரமா, சாலை ஓரம் எங்கள் இந்த 2 கோரிக்கை தான். 10.5 இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சொன்னதை செய்பவர், சொல்லாதையும் செய்வர் என்று விளம்பரம் பண்ணல. வாய் கூச உங்களுக்கு உதவி வேண்டாம், சொன்னதை செய்யுங்க. வார்த்தைக்கு வார்த்தை. திராவிட மாடல் எல்லாம் என்னது? திராவிட மாடல் சமூக நீதி. சமூக நீதி எது? சமூக நீதி என்றால் தயவு செஞ்சு பெரியாருடைய புத்தகங்களை படி. சமூக நீதி தெரிந்தோடு முறையான சமூக நீதியாக இருங்கள். சமூக நீதியா? தயவு செஞ்சு தலைவர் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும். ஐயா சின்னையோட கேட்டு கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தில், சட்டமன்றம் முன்னாடி நாங்கள் உட்கார போறோங்க. இந்த திட்டங்களுக்காக, எங்களுக்காக நீங்கள் இருக்கிறீங்க. அங்க அவங்க அரசு பண்ண நீங்க பாத்துக்கீங்க. அது கண்டிப்பா பாத்துக்கீங்க. சட்டமன்றம் போராடுறாங்க, துப்பாக்கி சுடு நாங்கள் தயார். ஆனா இந்த மக்களுக்காகவும், இந்த பின்தங்கிய மக்களுக்காகவும் மருத்துவரை எப்படி 40 ஆண்டு காலம் போராடுகிறார், அதற்காக நாம் போராடக்கூடாதா? ஐயாவின் பின்னாடி நீங்கள் அனைவரும் வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இருக்கிறவங்க சாதாரண ஒவ்வொருத்தர் நினைச்சுன்னா பல்வேறு ஐயா என்ன சொல்ல அடுத்த செகண்ட் செய்யக்கூடிய வீராதி வீரர்கள் நீங்க இருக்கிறீங்க. கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளையும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு, இடஒதுக்கீடு கிடைக்கும் வரை, ஏழ்மையான மக்களுக்கு சமூக நீதி கிடைக்கும் வரை ஐயா பின்னால், சின்னையா பின்னால் நீங்கள் வர வேண்டும். நாங்கள் கண்டிப்பாக இருக்கிறோம் என்று தெரிவித்துக் கொண்டு, இறுதியாக கண்டன உரை கட்சியுடைய நமது கௌரவ தலைவர் அவர்கள் இப்போது ஆற்றுவார். நன்றி, வணக்கம். இந்த வரலாற்று சிறப்புக்குரிய மண் நம்முடைய சென்னை மருத்துவர் அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று, அதற்கு முன் மத்திய அமைச்சராக பொறுப்பேற்று பல சாதனைகளை படைத்திட்ட இந்த தகடூர் மண்ணில் நாங்கள் வாழ்வதற்கான உரிமை வேண்டும். எங்கள் காவல் தெய்வமாக இருக்கிற மருத்துவரையா அவர்கள் அறிவித்து விட்டார்கள், இது உரிமை போராட்டத்திற்கு வந்திருக்கிறோம் என்று. வாழ்வதற்கான உரிமை போராட்ட களத்தில் இந்த போராட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற நம்முடைய போராட்டத்தினுடைய தலைவர், மாவட்ட செயலாளர், சட்டப்பேரவை உறுப்பினர் மதிப்பிற்குரிய SP வெங்கடேஸ்வரன் அவர்களே, எனக்கு முன்பு